வணக்கம். ட்ரீமி ஸ்டோரிஸ்க்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். நீங்க பேங்க்ல எஃப்டி போடுவீங்க இல்லையா? அதுவே நீங்க ஒரு வகையில அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்கற மாதிரி தான். ஆனா பேங்க் அதுக்கு வட்டி வாங்கிக்கிட்டு உங்களுக்கு கம்மியா கொடுக்குது. நீங்களே நேரடியா அரசாங்கத்துக்கிட்டயோ கம்பெனிக்கிட்டயோ கடன் கொடுத்தா அவங்களே நேரடியா உங்களுக்கு வட்டி கொடுப்பாங்க. பேங்க் கமிஷன் இல்ல, இடைத்தரகர் இல்ல. அந்த முதலீட்டோட பேரு பாண்ட். இன்னைக்கு அதை பத்தி முதலிலிருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே தெளிவா பேசுவோம். வணக்கம் எல்லாருக்கும். பாண்டுன்னு கேட்டதும் என்னோட மைண்ட்ல ஜேம்ஸ் பாண்டு தான் வராரு. சீரியஸா ஃபைனான்ஸ்ல பாண்டுன்னு சொன்னா என்னால சரியா கற்பனை பண்ணி பார்க்க முடியல. எஃப்டி தெரியும், மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் தெரியும். பாண்ட் எனக்கு முற்றிலும் புதுசான விஷயம். ஜேம்ஸ் பாண்ட்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாண்டுக்கு அப்டேட் ஆகலாம். பாண்ட் அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல, ஒரு எளிமையான கான்செப்ட். ஒரு கதை மூலமா விளக்குறேன். உங்க ஃப்ரெண்ட் ராஜன் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க நினைக்கிறான். அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் வேணும். பேங்க் கிட்ட போறான். பேங்க் சொல்லுது, உங்ககிட்ட அடமானம் வைக்க எதுவும் இல்ல, லோன் கொடுக்க முடியாது. அவன் உங்ககிட்ட வர்றான். மச்சி 10 லட்சம் கொடு, ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப கொடுக்குறேன். நீ கொடுத்ததுக்கு வட்டியும் சேர்த்து தர்றேன். நீங்களும் சரின்னு சொல்றீங்க. ஒரு பேப்பர்ல எழுதுறாங்க, கையெழுத்து போடுறாங்க. அந்த பேப்பர் தான் பாண்ட். அவ்வளவுதான். ஓ, அவ்வளோ சிம்பிளா? அதாவது யாரோ கடன் கேக்குறாங்க, நாம கொடுக்கறோம், அவங்க வட்டி பிளஸ் அசல் தொகையை திரும்ப கொடுக்கறாங்க. அந்த ஒப்பந்தம் தான் பாண்டா? சரியாத சொன்னீங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில நம்ம ஃப்ரெண்ட் ராஜன் கிட்ட கடன் கொடுத்தா ரிஸ்க் இருக்கு. அவன் திரும்ப கொடுக்கலன்னா என்ன பண்றது? ஆனா இந்திய அரசாங்கத்துக்கிட்ட கடன் கொடுத்தா அரசாங்கம் ஏமாத்துமா? நாடே இக்கட்டான நிலைமைக்கு போனாலும் அரசாங்கம் வாங்கின கடனை திரும்ப கொடுக்கும். அதுக்குதான் அரசாங்க பாண்ட் மிகவும் பாதுகாப்பானதா இருக்கு. கம்பெனிகளோட பாண்ட் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம், ஆனா லாபமும் அதிகமா இருக்கும். ஓகே. அரசாங்க பாண்ட் வர்சஸ் கம்பெனி பாண்ட். அரசாங்கம் பாதுகாப்பு, கம்மியான லாபம். கம்பெனி கொஞ்சம் ரிஸ்க், அதிகமான லாபம். இது லாஜிக்கா இருக்கு. ஆமாம். இப்போ பாண்ட்ல 3 முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. இந்த 3ம் புரிஞ்சுக்கிட்டா பாண்ட முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். முதல் வார்த்தை ஃபேஸ் வேல்யூ. நீங்க பாண்ட்ல முதலீடு பண்ற தொகை, அசல் பணம். நான் 1000 ரூபாய் பாண்ட்ல போட்டேன்னா அதுதான் ஃபேஸ் வேல்யூ 1000. ரெண்டாவது வார்த்தை கூப்பன் ரேட். இதுதான் வட்டி. வருஷத்துக்கு 7% வட்டி தருவோம்னு சொன்னா அதுதான் கூப்பன் ரேட். ஏன் கூப்பன்னு பேர் வந்துச்சுன்னா, பழைய காலத்துல பிசிக்கல் பேப்பர் பாண்ட்ல கூப்பன் பேப்பரை ஒட்டி வச்சிருப்பாங்க. அதை காட்டி தான் வட்டி வாங்குவாங்க. இப்போ எல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு, ஆனா பேரு மட்டும் அப்படியே தங்கிடுச்சு. மூணாவது வார்த்தை மெச்சூரிட்டி. பாண்டோட காலாவதி தேதி மாதிரி. 3 வருஷம் கழிச்சு அசல் பணத்தை திரும்ப கொடுப்போம்னு சொன்னா 3 வருஷம் தான் மெச்சூரிட்டி. பேஸ் வேல்யூ போட்ட பணம், கூப்பன் ரேட் வட்டி சதவீதம், மெச்சூரிட்டி எப்போ அசல் பணம் திரும்ப வரும். இந்த 3ம் தெரிஞ்சுக்கிட்டா பாண்ட் புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆமாம், அவ்வளவுதான். இப்போ இந்தியால என்ன மாதிரி பாண்டுகள் இருக்குன்னு பார்க்கலாம். முதல் வகை கவர்மெண்ட் பாண்ட்ஸ். இந்திய அரசாங்கம் வெளியிடுறது. ஆர்பிஐ இதை நிர்வகிக்குது. மிகவும் பாதுகாப்பு. லாபம் எஃப்டியை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீண்ட கால முதலீடு, 10 வருஷம் 20 வருஷம் வரைக்கும் கூட இருக்கும். இந்த கேட்டகரியில தான் சாவரின் கோல்டு பாண்ட் கூட வருது. அதை பத்தி ஏற்கனவே பேசியிருக்கோம். ரெண்டாவது வகை கார்ப்பரேட் பாண்ட்ஸ். கம்பெனிகள் வெளியிடுறது. ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, டாடா, இந்த மாதிரி பெரிய கம்பெனிகள். லாபம் அரசாங்க பாண்டை விட அதிகம், ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். ஆனா புகழ்பெற்ற கம்பெனிகளோட பாண்ட் இன்னமும் பாதுகாப்பானதுதான். மூணாவது வகை முனிசிபல் பாண்ட்ஸ். மாநகராட்சிகள் வெளியிடுறது. சென்னை மாநகராட்சி, பெங்களூர் மாநகராட்சி, இந்த மாதிரி உள்கட்டமைப்பு திட்டங்களுக்காக இதை வாங்குவாங்க. இந்தியால இது இப்பதான் வளர்ந்து வர்ற ஒரு வகை. 3 வகை: அரசாங்கம், கார்ப்பரேட், முனிசிபல். நான் ஒரு பிகினரா இருந்தா எதுல ஆரம்பிக்கணும்? பிகினரா இருந்தா கவர்மெண்ட் பாண்ட்லயே ஆரம்பிங்க. ஏன்னா ரிஸ்க் கிடையாது, புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸி. கொஞ்சம் அனுபவம் வந்ததும் கார்ப்பரேட் பாண்ட் பக்கம் போகலாம். ஓகே, இப்போ மிக முக்கியமான கேள்வி. நான் பாண்ட் எங்க வாங்குவது, எப்படி வாங்குவது? பேங்க்குக்கு போகணுமா, ஆன்லைன்ல வாங்கலாமா? நல்ல கேள்வி. இப்போ எல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. 3 வழிகள் இருக்கு. 1, ஆர்பிஐ ரீட்டெயில் டைரக்ட். அரசாங்கத்தோட சொந்த பிளாட்ஃபார்ம். retail.rbi.gov.in வெப்சைட். நேரடியா ஆர்பிஐ கிட்டேயே கவர்மெண்ட் பாண்ட் வாங்கலாம். இடைத்தரகர் கிடையாது, கட்டணங்கள் கிடையாது. அக்கவுண்ட் ஓபன் பண்ண ஆதார், பான் கார்டு இருந்தா போதும். உங்க பேங்க் அக்கவுண்ட் லிங்க் பண்ணி நேரடியா முதலீடு பண்ணலாம். இந்தியாவோட மிகவும் நம்பகமான தளம் இதுதான். 2, ஜிரோதா அல்லது க்ரோ.
ஏற்கனவே எஸ்ஐபி பண்றவங்களுக்கு அதே ஆப்ல பாண்ட் செக்ஷன் இருக்கும். அரசாங்கம் மற்றும் கார்ப்பரேட் பாண்டுகள் ரெண்டுமே கிடைக்கும். பயன்படுத்த ரொம்ப எளிது. மொபைல்லையா பண்ணலாம். டிமேட் அக்கவுண்ட் வேணும். ஏற்கனவே இருந்தா உடனே ஆரம்பிக்கலாம். 3 நேரடியா பேங்க் மூலமா. SBI, HDFC, ICICI பிரான்ச்ல போய் கேட்டாலும் அரசாங்க பாண்டுகள் கிடைக்கும். பழைய முறைப்படி பண்ண விரும்புறவங்களுக்கு இந்த ஆப்ஷன். 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. RBI ரீட்டெயில் டைரக்ட், ஜீரோதா க்ரோ, அப்புறம் நேரடியா பேங்க் மூலமா. ஏற்கனவே க்ரோல இருக்கோம்னா அதே ஆப் போதுமே. ஆமாம், அதே ஆப் போதும். க்ரோல பாண்ட் செக்ஷனை திறந்து பாருங்க. லிஸ்ட்ல இருக்கிற பாண்டுகள் எல்லாம் தெரியும். கம்பெனி பேரு, மெச்சூரிட்டி தேதி, வட்டி விகிதம், குறைந்தபட்ச முதலீடு எல்லாமே ஒரே பேஜ்ல தெரியும். குறைந்தபட்ச முதலீடு எவ்வளவு இருக்கும்? இதுவும் இப்போ எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி மாறிடுச்சு. அரசாங்க பாண்டுகள் 1000 ரூபாயிலிருந்து வாங்கலாம். கார்ப்பரேட் பாண்டுகள் சில 1000 ரூபாய் மினிமம் இருக்கும். கம்பெனியை பொறுத்து மாறும். RBI ரீட்டெயில் டைரக்ட்ல 1000 ரூபாய் தான் மினிமம். நான் மிடில் கிளாஸ், பாண்ட் எல்லாம் எனக்கு கிடையாதுன்னு நினைக்க வேண்டாம். 1000 ரூபாயிலிருந்தே ஆரம்பிக்கலாம். 1000 ரூபாய், அது நிஜமாவே எல்லாராலையும் முடியும். இப்போ நான் பாண்ட் வாங்கிட்டேன், அப்புறம் என்னாகும்? வட்டி எப்படி வரும்? மாசம் மாசம் வருமா இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவையா? அது பாண்டுக்கு பாண்ட் மாறும். நிறைய பாண்டுகள் 6 மாசத்துக்கு ஒரு தடவை வட்டி கொடுக்கும். சில பாண்டுகள் 3 மாசத்துக்கு ஒரு தடவை. சில பாண்டுகள் மாசம் மாசம் வட்டி கொடுக்கும். உங்களுக்கு மாதாந்திர வட்டி வேணும்னா குறிப்பா மந்த்லி கூப்பன் பாண்டுன்னு தேடணும். மாதாந்திர வட்டி வேணும்னா மந்த்லி கூப்பன் பாண்ட் தேடணும். க்ரோல அப்படி ஃபில்டர் பண்ண முடியுமா? ஆமாம், ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு. கூப்பன் ஃப்ரீக்வன்சி மந்த்லின்னு செலக்ட் பண்ணினா மாசம் மாசம் வட்டி தரும் பாண்டுகள் மட்டும் லிஸ்ட் ஆகும். அந்த வட்டி தானாவே உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்துடும். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். மெச்சூரிட்டி தேதியில அசல் பணம் திரும்ப வந்துடும். ஓ, ஆட்டோமேட்டிக். வட்டி அக்கவுண்ட்டுக்கு வருது, மெச்சூரிட்டில அசல் வருது. ஒரு தடவை செட் பண்ணிட்டு அப்புறம் மறந்தே எல்லாம். சரியாக சொன்னீங்க. பாண்டோட செல்ல பேரே செட் அண்ட் ஃபர்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். எஸ்ஐபில மார்க்கெட்டை அப்பப்போ கவனிக்கணும். பாண்டுல கவனிக்கவே வேண்டாம். வட்டி வந்துட்டே இருக்கும். மெச்சூரிட்டில பணம் திரும்பி வரும். ரிட்டையர் ஆனவங்களுக்கும் ரெகுலர் வருமானம் தேவைப்படுறவங்களுக்கும் பாண்ட் ரொம்ப ஏற்றது. இப்போ மிக முக்கியமான கேள்வி, நான் ஒரு நல்ல பாண்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? நல்ல பாண்ட் எது, ரிஸ்கான பாண்ட் எதுன்னு எப்படி தெரியும்? இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. பாண்டு தேர்ந்தெடுக்க 3 விஷயங்களை மட்டும் பாருங்க. முதல் விஷயம் கிரெடிட் ரேட்டிங். ஒவ்வொரு பாண்டுக்கும் கிறிசில், ICRA, கேர் இந்த மாதிரி ரேட்டிங் ஏஜென்சிகள் ஒரு கிரேடு கொடுப்பாங்க. AAAன்னு சொன்னா மிக உயர்ந்த கிரேட், ரொம்ப பாதுகாப்பு. AAAன்னு சொன்னா அதுவும் நல்லதுதான், பாதுகாப்பா கருதலாம். ஏன்னு சொன்னா பரவாயில்ல, ஆனா கவனிச்சு முதலீடு பண்ணுங்க. BBBக்கு கீழே போனா ரிஸ்க் அதிகம். பிகினர்கள் இதை தவிர்க்கிறது நல்லது. சிம்பிள் ரூல், ஆரம்பத்துல AAA அல்லது AAA பாண்ட் மட்டும் வாங்குங்க. AAA அல்லது AAA இதுதான் சேஃப் ஜோன். இந்த ரேட்டிங்கை எங்க பார்க்கணும்? க்ரோல பாண்ட் லிஸ்ட்ல நேரடியாவே தெரியும். ரேட்டிங் AAAன்னு தெளிவா போட்டிருப்பாங்க. RBI ரீட்டெயில் டைரக்ட்ல இருக்கிற கவர்மெண்ட் பாண்டுகள் தானாவே AAAக்கு சமமானதுதான். அங்க ரேட்டிங் பார்க்கவே வேண்டாம். அரசாங்க பாண்ட் எடுத்தா ரேட்டிங் பார்க்க வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காவே சேஃப். கார்ப்பரேட் பாண்ட் எடுத்தா ரேட்டிங் செக் பண்ணணும். AAA அல்லது AAA மட்டும். புரிஞ்சிடுச்சு. ரெண்டாவது விஷயம் என்ன? ரெண்டாவது விஷயம் மெச்சூரிட்டி பீரியட். உங்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு பணம் திரும்ப வேணும்? 3 வருஷம் கழிச்சு கார் வாங்க பிளான் பண்றீங்கன்னா 3 வருஷ மெச்சூரிட்டி பாண்ட் எடுங்க. 5 வருஷம் கழிச்சு வீடு கட்டணும்னா 5 வருஷ பாண்ட் எடுங்க. உங்க இலக்குக்கு ஏற்ற மாதிரி மெச்சூரிட்டியை தேர்ந்தெடுங்க. இலக்குக்கு ஏத்த மாதிரி மெச்சூரிட்டி, இது ஸ்மார்ட். 5 வருஷம் கழிச்சு வேணும்னா 5 வருஷ பாண்ட், அதுதான் லாஜிக். மூணாவது ஈல்ட் அல்லது ரிட்டர்ன். பாண்ட்ல 2 வகை லாபம் இருக்கு. கூப்பன் ஈல்ட், பாண்டோட ஒரிஜினல் வட்டி விகிதம். கரண்ட் ஈல்ட், மார்க்கெட்ல இப்போ இருக்கிற விலையை பொறுத்து கணக்கிடப்படுற லாபம். பிகினர்களுக்கு ஒரு சிம்பிள் ரூல், கூப்பன் ரேட்டை மட்டும் பாருங்க. இந்த பாண்ட் வருஷத்துக்கு 7% தருது. FDல 6% தான் கிடைக்கும். நான் பாண்ட் பெட்டர். அந்த ஒப்பீட்டை வச்சு முடிவு பண்ணுங்க. ரேட்டிங், மெச்சூரிட்டி, லாபம் 3ஐயும் செக் பண்ணினா ஒரு நல்ல பாண்டை தேர்ந்தெடுத்துடலாம். சிம்பிளா தான் இருக்கு. ஆமாம், கேட்கும்போது கஷ்டமா தெரியும், ஆனா நிஜத்துல ரொம்ப எளிது. இப்போ பாண்ட் வெர்சஸ் FD இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா பல பேருக்கு டவுட் வரும், FD இருக்கே பாண்ட் எதுக்கு? ஆமா, அந்த டவுட் எனக்கும் இருக்கு. FD பாதுகாப்பானது, ஈஸி, பேங்க்ல போய் பண்ணிடலாம். பாண்ட் ஏன் வேணும்? நல்ல சந்தேகம். நேர்மையாக ஒப்பிட்டு பார்க்கலாம். லாபம்னு பார்த்தா பாண்ட் வழக்கமா FDயை விட கொஞ்சம் அதிக லாபம் தரும். குறிப்பா கார்ப்பரேட் பாண்டுகள்.
பாதுகாப்புன்னு பார்த்தா கவர்மெண்ட் பாண்ட் மற்றும் எஃப்டி ரெண்டுமே ஒரே அளவு பாதுகாப்பு தான். கார்ப்பரேட் பாண்ட்ல கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். நெகிழ்வுத்தன்மை ஃப்ளெக்சிபிலிட்டியில எஃப்டியை பாதியிலேயே பிரேக் பண்ணலாம், அபராதம் இருக்கும். பாண்டை மார்க்கெட்ல விற்கலாம், ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வரி டாக்ஸ்ல ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். வட்டிக்கு நீங்க இருக்கிற டாக்ஸ் லாப் படி டாக்ஸ் கட்டணும். அப்போ பாண்ட்ல அதிக லாபம், எஃப்டி நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டது. முதலீட்டுல ரெண்டுமே இருக்கணுமா? கண்டிப்பா. எஃப்டி அவசரகால தேவைக்கு, எமர்ஜென்சி ஃபண்ட். பாண்ட் ஒரு நிலையான வருமானத்துக்கும் நீண்ட கால இலக்குகளுக்கும். இது ஒண்ணுக்கொன்னு இது துணையா இருக்கும். பாண்ட்ல போட்டா எஃப்டி வேண்டாம்னு இல்ல, ரெண்டுமே வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு உதாரணம் சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு ரிட்டையர் ஆன டீச்சருக்கு மாச வருமானம் வேணும்னா பாண்ட் எப்படி உதவும்? சூப்பர் உதாரணம். ரிட்டையர் ஆன டீச்சர், பென்ஷன் கொஞ்சம் வருது, எக்ஸ்ட்ரா மாச வருமானம் வேணும், சேவிங்ஸ்ல ஒரு 50 லட்சம் இருக்குன்னு வச்சுப்போம். அவரு மந்த்லி கூப்பன் இருக்கிற கார்ப்பரேட் பாண்ட்ல முதலீடு பண்றாரு. அதுவும் AAA ரேட்டட் நல்ல கம்பெனிகளா பார்த்து முதலீடு பண்றாரு. இப்போ ஒவ்வொரு மாசமும் வட்டி தானாவே அவர் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரும். மெச்சூரிட்டி முடிஞ்சதும் அவர் போட்ட அசல் 50 லட்சம் திரும்ப வந்துடும். எஃப்டில போட்டிருந்தா வட்டி பெரும்பாலும் 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வரும். ஆனா பாண்ட்ல மாசம் மாசம் வர்ற மாதிரி செட் பண்ணலாம். ரிட்டையர் ஆனவங்களுக்கு மாதாந்திர வருமானம் பாண்டு மூலமா சாத்தியம். இது நிஜமாவே பயனுள்ள விஷயம். ஆமா, இளம் முதலீட்டாளர்களுக்கும் இது உதவும். எஸ்ஐபி மூலமா வளர்ச்சி, பாண்ட் மூலமா உறுதி. ரெண்டும் கலந்த முதலீடு தான் ஒரு சிறந்த போர்ட்ஃபோலியோ. பாண்ட்ல இருக்கிற ரிஸ்க் என்ன, உண்மையாவே சொல்லு. நேர்மையாவே சொல்றேன். 1 கிரெடிட் ரிஸ்க். கம்பெனியே மூடிட்டா இல்ல பணம் கொடுக்க முடியாம போயிட்டா. அதனால தான் ஆரம்பத்துல AAA ரேட்டட் பாண்ட்ஸ் மட்டும் வாங்குங்கன்னு சொல்றேன். அரசாங்க பாண்ட்ல இந்த ரிஸ்க் 0. 2 இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். மார்க்கெட்ல வட்டி விகிதம் ஏறினா நீங்க வச்சிருக்க பாண்டோட மதிப்பு மார்க்கெட்ல குறையும். ஆனா நீங்க மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சிருந்தா இந்த ரிஸ்க் உங்களை பாதிக்காது. பாண்டை பாதியிலேயே விற்க நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது பிரச்சனை. 3 லிக்விடிட்டி ரிஸ்க். சில கார்ப்பரேட் பாண்டுகளை உடனே விற்கணும்னு நினைச்சா வாங்குறதுக்கு ஆள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அரசாங்க பாண்டுகளை ஈஸியா வித்துறலாம். ரிஸ்க் இருக்கு, ஆனா அதை சமாளிக்க முடியும். AAA பாண்ட் வாங்குறது, மெச்சாரிட்டி வரைக்கும் வச்சிருக்கிறது, இந்த ரெண்டையும் ஃபாலோ பண்ணினா ரிஸ்க் கம்மி தான். சரியா சொன்னீங்க. இப்போ உடனே என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். 1 RBI ரீட்டெயில் டைரக்ட் வெப்சைட்டை திறந்து பாருங்க. retail.rbi.org.in. அக்கவுண்ட் ஓபன் பண்ண என்ன வேணும்னு பாருங்க. ஆதார், பான், பேங்க் அக்கவுண்ட், அவ்வளவுதான். இது முற்றிலும் இலவசம். 2 க்ரோல பாண்ட்ஸ் செக்ஷனை பாருங்க. ரேட்டிங், மெச்சூரிட்டி, வட்டி எல்லாமே ஒரே ஸ்கிரீன்ல பாருங்க. இப்பவே வாங்க வேண்டாம், சும்மா போய் பாருங்க, அப்போதான் அது பழகும். 3 உங்க முதலீட்டுல பாண்டுக்கு ஒரு இடம் கொடுங்க. எல்லா பணத்தையும் பாண்ட்ல போட வேண்டாம். ஒரு நிலைத்தன்மைக்காக ஒரு சின்ன பகுதியை பாண்ட்ல போடுங்க. மத்ததை எஸ்ஐபி, தங்கம் இதுல வச்சுக்கோங்க. 3 தெளிவான விஷயங்கள். RBI டைரக்ட் வெப்சைட் பார்க்கணும், க்ரோல பாண்ட் செக்ஷன் பார்க்கணும், முதலீட்டுல பாண்டுக்கு ஒரு இடம் கொடுக்கணும். ரொம்ப சிம்பிள், ஈஸியா பண்ணிடலாம். பாண்ட் கேட்கறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற பேர் மாதிரி இருக்கலாம். ஆனா இது ஒரு போர் அடிக்கிற முதலீடு இல்ல. எதிர்பார்க்கக்கூடிய நிலையான முறையான வருமானம் தரக்கூடியது. உங்க முதலீட்டுல இது ஒரு பலமான தூண் மாதிரி. மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் பாண்டு வட்டி வந்துட்டே இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல பதற்றம் இருந்தாலும் பாண்டு அமைதியா இருக்கும். அந்த மன அமைதி, ஸ்டெபிலிட்டி ஃபினான்ஸ்ல ரொம்ப முக்கியம். மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் பாண்ட் வட்டி வந்துட்டே இருக்கும். அந்த மன நிம்மதிக்கு விலையே கிடையாது. பாண்டு இனிமே வேற மாதிரி பாப்பேன். இது ஜேம்ஸ் பாண்டோட சாகசம் இல்ல, ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பாண்டோட ஸ்டெபிலிட்டி அது வேற லெவல் கூல். இன்வெஸ்ட்மெண்ட் பாண்ட் வேற லெவல் கூல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாண்ட் பத்தி இன்னும் கேள்விகள் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. அடுத்த எபிசோட்ல பதில் சொல்வோம். வணக்கம். வணக்கம், நன்றி. பாண்ட்ல முதலீடு பண்றது லட்சங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. 1000 ரூபாயில இருந்தே ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கிறது தான் முக்கியம். பாய்.